அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞான தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டித் ஜி கண்ணிய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 18ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். ஆமா, உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிட விரும்புறேன். சொல்லுங்க. இந்த 18வது அத்தியாயத்தோட தலைப்பு மானத தந்தி விஞ்ஞானம். அதாவது ஆங்கிலத்துல இத மென்டல் டெலிகிராஃபி இல்லனா டெலிபதின்னு சொல்லுவாங்க. ஓ, டெலிபதி. ஆனா இத கேட்ட உடனே ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன தோணும்னா, இது ஏதோ சினிமால வர்ற மேஜிக் இல்ல கண்கட்டு வித்தைன்னு தானே தோணும். கரெக்ட். ஆனா அதுதான் இங்க விஷயமே. நூலாசிரியர் இத ஒரு மாயாஜாலமா சொல்லல, ஒரு கராரான ஒரு பக்க அறிவியலா விஞ்ஞானமா தான் முன்வைக்கிறார். ஒரு நிமிஷம், அறிவியலா? எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதாவது பல மைல்கள் தள்ளி இருக்கிற ஒருத்தர்கிட்ட கையில மொபைல் இல்ல, நெட் இல்ல, எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவியும் இல்ல. ஆமா, எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது வெறும் மனசை மட்டுமே பயன்படுத்தி பேச முடியும்னு சொல்றது நிஜமாவே சாத்தியமா? இத ஒரு தத்துவம்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஆனா அறிவியல்னு சொல்லும்போது அதை எப்படி நிரூபிக்கிறாங்க? அந்த கேள்வி உங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். ஏன்னா நம்ம அப்படிதானே பழகிருக்கோம். இத நிரூபிக்க நூலாசிரியர் முதல்ல சில தன்னிச்சையான தொடர்புகளை பத்தி பேசுறார். தன்னிச்சையான தொடர்புகள்னா சாதாரண ஆட்களுக்கு நடக்கிறதா? எக்ஸாக்ட்லி. எந்த யோக பயிற்சியும் இல்லாத சாதாரண மனிதர்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள். உதாரணத்துக்கு இங்கிலாந்துல நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கார். ஓஹோ, என்ன சம்பவம் அது? ஒரு பெண்மணி இங்கிலாந்து கடற்கரையோரமா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நீல நிற கடல் அலைகளையே பார்த்துட்டு இருக்காங்க. மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்ல. ஒரு மாதிரி தியான நிலையில ரொம்ப அமைதியா இருக்காங்க. சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்காங்க. அப்ப என்னாச்சு? அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காதுல ஒரு தெளிவான குரல் கேக்குது. அது யாரோ தூரத்துல இருந்து கத்துற மாதிரி இல்ல, ரொம்ப பக்கத்துல, உன் அத்தையோட உயிர் போயிட்டு இருக்கு, அவன் உன்னை பார்க்க விரும்புறா அப்படின்னு ஒரு குரல் ரொம்ப தெளிவா ஒலிக்குது. நிஜமாவா? அவங்களுக்கு யாராவது அத்தை இருந்தாங்களா? ஆமா, ஆஸ்திரேலியாவுல அவங்களுக்கு நிஜமாவே ஒரு அத்தை இருந்தாங்க. ஆனா அந்த குரலை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ஒன்னும் புரியல. ஏதோ பிரமேன்னு கூட நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா அப்படிதானே தோணும். திடீர்னு குரல் கேட்டா. ஆமா. ஆனா அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, ஒரு தபால்காரன் ஒரு தந்தியை கொண்டு வந்து கொடுக்கறான். அதுல ஆஸ்திரேலியாவுல இருந்த அவங்க அத்தை இறந்துட்ட செய்தியை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி. ஒரு நிமிஷம், இது உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா இதை எப்படி அறிவியல்னு சொல்ல முடியும்? இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு கோஇன்சிடென்ஸ், இல்ல அவங்க ஆழ் மனசுல இருந்த பயத்தோட வெளிப்பாடா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி தோணும் நமக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எவ்ளோ தூரம், ஒரு குரல் எப்படி எந்த கருவியும் இல்லாம அவ்ளோ தூரம் டிராவல் பண்ண முடியும்? இங்கதான் நம்ம அந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுல அந்த அத்தை மரணப்படுக்கையில் இருந்தப்போ அவங்களோட மூத்த மகன் பக்கத்துல இருக்கார். தான் தாய் இறந்துட்டு இருக்காங்கிற ஒரு உச்சகட்ட துயரத்துல அவர் இருக்கார். அந்த அதீத உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவர் தன்னோட மனசுக்குள்ள இந்த இங்கிலாந்து பெண்ணை பத்தி ரொம்ப ஆழமா நினைக்கிறார். ஓ, இவன் இந்த நேரத்துல இங்க இருக்கணுமே அப்படின்னு நினைச்சிருப்பாரோ? எக்ஸாக்ட்லி. அவரோட அந்த ஆழமான ரொம்ப பலமான எண்ணம் ஒரு அலை வடிவமா மாறுது. அது ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி அதிவேகத்துல பயணிக்குது. இந்த பக்கம் இங்கிலாந்துல அந்த பெண் எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு ரிசெப்டிவ் ஸ்டேட்ல இருந்தாங்க. ரிசெப்டிவ் ஸ்டேட்னா அந்த அலைகளை உள்வாங்குற ஒரு திறந்த நிலை, அப்படியா? ஆமா. அந்த அமைதியான நிலையில அவங்க இருந்ததால அவரால் அனுப்பப்பட்ட அந்த எண்ணம் இவங்களுக்கு ஒரு குரலாவே கேட்டுச்சு. ஓஹோ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு சாதாரண எண்ணத்தை அதீத உணர்ச்சிகள் ஒரு ஹை வோல்டேஜ் சிக்னலா மாத்திடுதுன்னு சொல்ல வர்றீங்களா? துல்லியமா புடிச்சிட்டீங்க. உணர்ச்சிகள் தான் இங்க அந்த எண்ணங்களை உந்தித் தள்ளுற எரிபொருள். இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க திருநெல்வேலியில நடந்து இன்னொரு சம்பவத்தையும் அவர் சொல்றார். திருநெல்வேலியிலையா? அது என்ன சம்பவம்? இது முன்னதை விட பல மடங்கு ஆழமானது.
ஒரு அப்பா இறந்துடுறார். அவர் உசிரோட இருந்தப்ப எழுதி வச்ச உயில் எங்க இருக்குன்னு தெரியாம அவரோட பையன் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டான், கிடைக்கல. சரி. அப்போ ஆவி உலகத்துல இருக்கிற அந்த அப்பா இந்த மானத தந்தி மூலமாவே தாம் பையனோட மனசோட தொடர்பு கொண்டு அந்த உயில் இருக்கிற இடத்த ரொம்ப தெளிவா சொல்றார். பையனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். உயில் கரெக்டா அங்கேயே இருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது. என்ன குழப்பம்? அதாவது முதல் கதையில ஆஸ்திரேலியால இருந்தவர் உசுரோட இருந்தார். அவருக்கு ஒரு மூளை இருந்துச்சு, அவரை யோசிச்சார், அது சிக்னலா மாறுச்சுன்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த திருநெல்வேலி சம்பவத்துல அப்பா இறந்துட்டார். ஆமா, உயிரியல் ரீதியா ஒருத்தரோட மூளை செயல்படாதப்போ எப்படி அவரால சிந்திக்க முடியும்? சிக்னலா அனுப்புற அந்த வைஃபை ரவுட்டர் இங்க இல்லையே. ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி இது. இங்கதான் டாக்டர் கண்ணைய யோகி அவர்கள் ஒரு மாபெரும் உண்மையை உடைக்கிறார். யோக அறிவியல் படி பாத்தீங்கன்னா மூளை வேற, மனம் வேற. மூளை வேற, மனம் வேறயா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஈஸியா புரியும்னா, மூளைங்கிறது வெறும் ஹார்ட்வேர், மனம்ங்கிறது சாஃப்ட்வேர். மனுஷன் இறக்கும்போது அவனோட உடம்பும் மூளையும் தான் அழியுதே தவிர அவனோட சூக்ஷ்மமான மனம் அழியறது இல்லை. அது அவர் மன ஆகாயம் அப்படின்னு சொல்றார். மன ஆகாயம், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற இந்த ஸ்பேஸ், இந்த வானப்பரப்பு அவர் மன ஆகாயம்னு சொல்றாரா? ஆமா, இந்த வானப்பரப்பு முழுக்கவே மனம் ஒரு காந்தப்புலம் மாதிரி பரவி இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவம். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தரோட பலமான எண்ணங்கள், அது உசிரோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இறந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த எண்ண அலைகள் இந்த மன ஆகாயத்துல பாயுது. அது ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கியதா இருந்தா நேரா போய் அவங்க மனசை தாக்கும். இத கேக்குறப்போ எனக்கு எப்படி தோணுதுதான், நம்ம மொபைல் போன்ல எந்த ஒரு ஆப்பும் ஓடாம சும்மா இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டான உதாரணம். நமக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கும் இப்படி நிறைய தடவை நடந்திருக்கு. நாமே கூட சில சமயம் சொல்வோம்ல, இப்பதான் மச்சான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆமா, நிறைய தடவை சொல்லியிருப்போம். ஆனா அத நம்ம ஆராயாம ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் கடந்து போயிடுறோம். அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் உதாரணத்தையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பாருங்களேன். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்க ஃபோனுக்கு வரணும்னா உங்க ஃபோன் ஆன்ல இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும், முக்கியமா ஃபோன் ஹேங் ஆகாம இருக்கணும். ஆமா, இல்லனா மெசேஜ் வராது. இதுதான் மானதத்தந்திக்கும் நிபந்தனை. அலைகளை அனுப்புறவர் எவ்வளவு பலமா அனுப்புறாருங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பெறுபவர் எந்த நிலையில இருக்காருங்கிறது. அதாவது ரிசீவர் அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. செய்தியை பெறுபவர் வேற எந்த சிந்தனையிலையும் ஆழ்ந்திருக்க கூடாது. பலமான எண்ணங்கள் ஏதும் இல்லாத ஒரு அமைதியான வெற்று நிலையில அவர் இருக்கணும். சரி, அப்படியானால் என் நெருங்கிய நண்பன் என்ன பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் அது கேட்கறது இல்லைங்கிற நீண்ட நாள் கேள்விக்கு இதுதான் பதிலா? ஆமா, என்ன பதில் தோணுது உங்களுக்கு? அதாவது என் நண்பன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான், ஆனா என் மனசு அன்றாட பிரச்சனைகள், வேலை, சோஷியல் மீடியான்னு ஒரு 100 டேப்ஸை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப இறைச்சலா இருக்கு. அதனால அந்த மெல்லிய அலைகளை என்னால ரிசீவ் பண்ண முடியல. அப்படித்தானே? 100க்கு 100% உண்மை. இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ரேடியோல நமக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்ம சரியான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணாம வேற ஏதோ ஒரு இறைச்சலான ஸ்டேஷன்ல வச்சிருந்தா அந்த பாட்டு கேக்குமா? கண்டிப்பா கேட்காது. வெறும் சத்தம் தான் வரும். இங்கும் அதுதான் நடக்குது. உங்க ஏகாகிரம், அதாவது மனசை ஒருமுகப்படுத்துற திறன் தான் அந்த ரேடியோவோட ஆண்டனா. நீங்க இரைச்சலான சிந்தனைகள் இருக்கும்போது உங்க ஆண்டனா உடைஞ்சிடுது. ஓஹோ, அப்போ டெலிபோன், டெலிவிஷன் மாதிரி தான் எதுவும் வேலை செய்யுது. ஆமா, அவையெல்லாம் எப்படி காத்துல உள்ள அலைகளை பிடிச்சு ஒளியாவும் தருதோ அதே அறிவியல் தான் இந்த டெலிபத்திக்கும் பொருந்தும். ஓகே, அந்த அலைவரிசையை பிடிக்கிறது எப்படின்னு ஓரளவுக்கு புரியுது. ஆனா எனக்கு இந்த நூல்ல படிச்ச இன்னொரு விஷயம் செம்ம ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்ன விஷயம் அது? சரி, ஏதோ ஒரு அவசர செய்தி இல்ல ஒரு வார்த்தை கேக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வார்த்தைகளை தாண்டிய பரிமாற்றங்களை பத்தி இதுல சொல்றாங்களே, அது சொல்றீங்களா? அதாவது வெறும் தகவல்களை மட்டும் இல்லாம சுவை, வாசனை மாதிரியான உணர்வுகளையே பரிமாறிக்கொள்ள முடியும்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அது உங்களுக்கு அதீதமா தோணலாம். ஆனா அதுதான் பரிமாற்றத்தோட உச்சமே. மானதத்தந்திங்கிறது வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது கிடையாது. வேற என்ன பின்ன? மனசு மூலமா தொடர்பு கொள்ள பழகின 2 பேர் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கொருத்தர் காட்சிகளை, வாசனைகளை, சுவைகளை, ஏன் வெப்பம், குளிர்ச்சியை கூட பரிமாறிக்க முடியும்னு நூலாசிரியர் ஆணித்தரமா சொல்றார். எப்படி? ஒரு நிமிஷம், சுவைகளையும் வாசனைகளையும் கூட அனுப்ப முடியுமா? என்னால காட்சிகளை புரிஞ்சுக்க முடியுது, அது ஒரு கற்பனை மாதிரி மனசுல வரலாம். ஆனா ஒரு டேஸ்ட்டை எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும்? இது அவர் ஒரு ரொம்ப அருமையான உதாரணம் மூலமா விளக்குறார். ஒரு கண்காட்சியில, அதாவது ஒரு எக்ஸிபிஷன்ல அரிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர்
அந்த காட்சிகளை அப்படியே தூரத்தில் இருக்க தன் நண்பருக்கு மனசு மூலமா அனுப்ப முடியும். சரி, அது விஷுவல். ஆனா டேஸ்ட்? இது விட ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சுவையான உணவு சாப்பிடுறவர் அந்த பொருளையும் அதோட சுவையையும் மனத தந்தி மூலியமா உறுதியா எண்ணி அனுப்புனா, ரிசீவ் பண்றவர் தன் மன நாவால அதை அப்படியே சுவைக்க முடியும்னு சொல்றாரு. அட, இது எப்படிங்க சாத்தியம்? நம்ம ஒரு உணவை நாக்கால மட்டும் சுவைக்கிறது இல்லையே. நாக்குல இருக்கிற சுவை அரும்புகள் ஒரு சிக்னலை மூளைக்கு அனுப்புது. மூளை தான் அந்த சுவையை உணருது. ஓ, மூளைக்கு போற சிக்னலை சொல்றீங்களா? ஆமா, அந்த மூளைக்கான சிக்னலை நேரா மன ஆகாயம் வழியா நீங்க அனுப்பிட்டீங்கன்னா, அந்த நபர் நிஜமாவே அந்த உணவை சாப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படும். வாவ்! இத கேக்குறப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, எந்த ஒரு VR ஹெட்செட்டும் இல்லாம இன்னொருத்தரோட மூளைக்கு டைரக்டா ஒரு முழு வர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்தையும் அனுப்புற மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி. நீங்க சொன்ன அந்த VR உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆனா இது தத்துவமா படிக்க நல்லா இருக்கு. இத எப்படி அவங்க நிஜம்னு நிரூபிக்கிறாங்க? யாராவது ஒருத்தர், ஆமா எனக்கு இனிப்பா இருந்துச்சுன்னு சும்மா கூட போய் சொல்லலாமே. அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த ஆத்மயோக தியான சபா வெறும் வாய்ப்பேச்சா விட்டுடல. இது நிரூபிக்க அவங்க ஒரு ரொம்ப கடுமையான அறிவியல் பூர்வமான பரீட்சை முறையவே வச்சிருக்காங்க. பரீட்சையா? என்ன சொல்றீங்க? இதுக்கு எக்ஸாம்லாம் வைப்பாங்களா என்ன? ஆமா, ஓரளவுக்கு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மானச தீட்சை கூட இந்த மானத தந்தி மூலமா தான் கொடுக்கறாங்க. ஆனா அந்த தீட்சையை வாங்குறது சும்மா லேசுப்பட்ட காரியம் இல்ல. அதுக்குன்னு ஒரு முறையான சிலபஸ் இருக்கு, எக்ஸாம் இருக்கு. அந்த பரீட்சை எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் பேப்பர்ல எழுதுற எக்ஸாமா இருக்க வாய்ப்பில்ல. இது முழுக்க முழுக்க ஒரு பிராக்டிக்கலான எக்ஸாம். முதல்ல குரு இருக்கிற ஊருக்கும் மாணவர் இருக்கிற ஊருக்கும் உள்ள பூகோள ரீதியான நேர வித்தியாசத்தை, அதாவது டைம் ஜோனை ரொம்ப துல்லியமா கணக்கிடுறாங்க. ஆமா, இங்க பகல்னா அங்க நைட்டா இருக்கலாம்ல. கரெக்ட். அதனால 2 பேருக்கும் பொதுவான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. நாள் குரு தன்னோட மன ஆகாயத்திலிருந்து சில குறிப்பிட்ட காட்சிகளை மாணவர்களுக்கு அனுப்புவார். ஓகே, விஷுவல்ஸ். 2ஆம் நாள் வேற சில சப்தங்களை அனுப்புவார். 3ஆம் நாள் ரொம்ப ஆழமான சில எண்ணங்களை அனுப்புவார். அப்போ அந்த மாணவர்கள் உலகத்தோட வேற ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இதை ரிசீவ் பண்ணணுமா? இதுல தோத்து போனா என்ன ஆகும்? ஆமா, அவங்க வேற வேற கண்டங்களை கூட இருப்பாங்க. மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல தங்கள் மனசை வெற்று நிலைக்கு கொண்டு வந்து அந்த அலைகளை உள்வாங்கணும். அவங்க என்ன காட்சி பார்த்தாங்க, என்ன சத்தம் கேட்டாங்க, என்ன எண்ணம் தோணுச்சுங்கிறத துல்லியமா எழுதி குருவுக்கு அனுப்பணும். ஓ, அதை ரிப்போர்ட் பண்ணணுமா? ஆமா, குரு அனுப்புனதும் இவங்க வாங்கினதும் எந்த தப்பும் இல்லாம சரியா மேட்ச் ஆனா மட்டும்தான் அவங்க அந்த பரீட்சையில பாஸ் பண்ணதா அர்த்தம். பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட தீட்சை கிடைக்கும். ஃபெயில் ஆயிட்டா அவங்க மனசை குவிக்கும் ஏகாகிர பயிற்சி இன்னும் பத்தலன்னு அர்த்தம். திரும்பவும் பயிற்சி பண்ணணும். இது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல ஒரு நாள் சரியா சொல்ற விஷயம் கிடையாது. ஆமா, 3 நாளும் கரெக்டா சொல்லணுமே. எக்ஸாக்ட்லி. 3 நாட்கள் வெவ்வேறு வகையான பரிமாற்றங்களை சரியா பெறுவதுங்கிறது ஆத்மயோக ஞானசபா உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டின ஒரு மனவிஞ்ஞானம். இது நிஜமாவே வியக்க வைக்குதுங்க. உலகெங்கும் பல பகுதிகள்ல இருந்தும் இப்படி தீட்சை பெற்றவங்க இருக்காங்கங்கிறது இந்த மனவிஞ்ஞானத்தோட பவரை காட்டுது. சரி, இதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. சொல்லுங்க, என்ன ஆர்வம்? இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் இந்த ஆர்வம் வந்திருக்கலாம். எந்த முன் அனுபவமும் இல்லாத நாமும் இத செஞ்சு பார்க்க முடியுமா? அதுக்கு ஏதாவது சிம்பிளான வழிகள் புக்ல சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இதை வெறும் படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு செயல்முறை விளக்கத்தையே அவர் கொடுத்திருக்காரு. இது யார் வேணாலும் பரிசோதிச்சு பார்க்கலாம். சூப்பர். அதுக்கு என்ன தேவை? இதுக்கு அடிப்படையா தேவையானது 2 பேர். ஒருத்தர் அனுப்புபவர், இன்னொருத்தர் பெறுபவர். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, 2 பேருக்குமே ஓரளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்துற திறனும் கொஞ்சம் தியான பயிற்சியும் இருக்கணும். சும்மா அலைபாஞ்சிட்டு இருக்கிற மனசுல இது வேலை செய்யாது, கரெக்டா? ஆமா, வேலை செய்யாது. சரி, நானும் என் நண்பரும் இத ட்ரை பண்றதா வச்சுக்குவோம். அதோட செய்முறை என்ன? எப்படி ஸ்டார்ட் பண்றது? முதல்ல நீங்க 2 பேரும் வேற வேற வீடுகள்லயோ இல்ல ஒரே வீட்டோட வேற வேற அறைகள்லயோ அமைதியா உட்கார்ந்துக்கணும். வெளியூரா இருந்தா வாட்ச்ல நேரத்தை கரெக்டா கணக்கிட்டு ஒரே நேரத்துல உட்காரணும். ஓகே, உட்கார்ந்தாச்சு. அடுத்து சென்டரா இருக்கிற நீங்க எந்த உருவத்தை இல்ல சப்தத்தை அனுப்பணுமோ அதை உங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். வேற எந்த எண்ணமும் உள்ள வரக்கூடாது. உங்க முழு உணர்வையும் அந்த பொருளோட மேல குவிய வச்சு அதை அப்படியே உங்க மனசுல இருந்து வெளிமன ஆகாயத்துல தூக்கி எறியறதா, அதாவது அனுப்புறதா ஒரு தீவிரமான பாவனை பண்ணணும். ஓகே, நான் அனுப்புறேன். அப்போ ரிசீவர் இடத்துல இருக்கிற என் நண்பர் என்ன பண்ணணும்? அவரும் ஏதாவது யோசிக்கணுமா? இல்ல, அப்படி யோசிச்சா தப்பாயிடும்.
பெறுபவர் வேற எந்த சிந்தனையும் இல்லாம ரொம்ப அமைதியான நிலையில நம்ம முன்னாடி சொன்ன அந்த ரிசெப்டிவ் ஸ்டேட்ல உட்கார்ந்திருக்கணும். அதாவது மைண்ட பிளாங்கா வச்சுக்கணும். ஆமா, ஒரு காலி பாத்திரம் மாதிரி வச்சுக்கணும். அப்போ மனசுல என்ன உதிக்குது, என்ன உணர்வு தோணுதுங்கிறத மட்டும் கூர்ந்து கவனிச்சு ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் ஒரு ஆப்பிள நினைச்சு அனுப்புனா உடனே என் நண்பனுக்கு பெரிய ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஆப்பிள் தெரிய ஆரம்பிச்சிடுமா? அது உங்க 2 பேரோட பயிற்சியோட உறுதியை பொறுத்தது. உங்க மனசை ஒருமுகப்படுத்துற ஆற்றல் ரொம்ப தீவிரமா இருந்தா நீங்க அனுப்புற உருவங்கள் அவர் மனக்கண்ணுல ரொம்ப தெளிவா தோணும். ஹோஹோ. சப்தங்கள் அவர் காதுல தெளிவா கேட்கும். வாசனைகள் நிஜமாவே அவர் அறையில வீசுற மாதிரி அவரால உணர முடியும். ஒருவேளை நாங்க இப்பதான் பிகினர்ஸ், பயிற்சி குறைவுன்னா? பயிற்சி குறைவா இருந்தா ஒருவேளை ஆப்பிளா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு அவர் மனசுல உதிக்கும். இத வாசகர்கள் தாங்களே பரிசோதிச்சு உண்மையை உணரணும்னு நூலாசிரியர் அறைகோவல் விடுக்கிறார். அடாஸ், இது ஒரு அருமையான பயிற்சி. இத செஞ்சு பார்க்க எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. நேர்களே, நீங்களும் உங்க நண்பரும் இல்ல நெருக்கமானவங்களோ இத இந்த வீக்கெண்ட்ல நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு பண்ணி உங்க மன அலைகளை அனுப்பி பாருங்க. கிடைக்கிற அனுபவம் உங்களை ஆச்சரியத்தோட உச்சிக்கு கொண்டு போலாம். ஆமா, ஏன்னா இந்த மானத தந்திங்கிறது மேஜிக் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு அசாத்தியமான ஆற்றல். மன ஆகாயத்தோட விதிகளை புரிஞ்சுகிட்டா தூரங்கிறது ஒரு மாயதாங்கிறத உங்களுக்கு நீங்களே உணர்ச்சிக்க முடியும். மிக அருமையான, ரொம்ப ஆழமான விளக்கம் கொடுத்தீங்க. நேர்களே, இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். நமது எண்ணங்கள் இந்த மன ஆகாயத்துல இப்படி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பயங்கரமான கோபத்திலயோ யார்கிட்டயாவது இருக்கிற வன்மத்திலயோ இல்ல ரொம்ப சோகத்திலயோ இருக்கும்போது நமக்கு தெரியாமலேயே நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட மன அலைகளை நம்ம அனுப்பி கொண்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒருவேளை நாம அறியாமலேயா அவங்கள நம்ம நெகட்டிவ் எண்ணங்களால காயப்படுத்திட்டு இருக்கோமா? அப்படியானா நம்ம எண்ணங்களை சுத்தமா பாசிட்டிவா வச்சுக்கிறதுங்கிறது நமக்கான ஒரு மனப்பயிற்சி மட்டும் கிடையாது, நம்மள சுற்றியுள்ள உலகத்தோட ஒட்டு மொத்த மன அமைதிக்காகவும் கூட இருக்கலாம் இல்லையா? இத கொஞ்சம் ஆழமாவே சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.